கள்ளச்சாராயம் குடிச்சு எவ்வளோ பேர் 50 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க. அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? அது இதோட ஹாட்டாக இருக்கும். பாக்கெட் 10 ரூபா, ஒரு நாளைக்கு 2 3 நல்லா இருக்கும். நம்ம இங்கிட்ட போவோம், கிட்டே போயிடுவா. அது அது போல் தப்புங்க. இந்த கள்ளச்சாராயம் எல்லாம் தப்புங்க. டாஸ்மாகில் குடிக்கிறது பெட்ரு. ஆமாம். நீ கொஞ்சம் போ, நான் வர்றேன். ஒரு நாளைக்கு நான் 500 ரூபா சம்பாதிக்கிறான். 300 ரூபா அங்கே 2 கோட்டர் சரியாக போச்சுன்னா மிச்சம் 200 ரூபா இருக்கும். அவர் என்ன பண்ணி 200 ரூபாச்சு வீட்டு வாடகை தரணும். ஏன் அது கம்மி பண்ணக்கூடாதா? கம்மி பண்ணலாம், நம்ம மனசு தான் காரணம், வேற முடியாது. உங்கள் கையில் இருக்குல்ல, மாற்றலாம். நம்ம அதுக்கு தான் வாங்கிட்டு போகிறோம் உட்காந்துட்டு. விலைவாசி கம்மியாக இருக்கனால கலாச்சாரம் குடிச்சு அவங்க எல்லாம் டெத் ஆகிட்டாங்க. கண்டிப்பாக. இப்போ இதுவும் வந்து ஸ்லோ பாய்சன் தான். இப்போ நீங்கள் குடிக்கிறது கண்டிப்பாக உண்மைதான். நிறுத்திப்பீங்களா? நிறுத்த முடியாது. அதாவது மக்கள் யாரும் சாப்பிட வேண்டாம், கள்ளச்சாராயம் சாப்பிட வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் தவறுங்கள். ஒன் ஷாப்பே தவறுங்க. இப்போ ஒயின் ஷாப்லேருந்து வந்தீங்களா? ஒன் ஷாப் தான். மாட்டிக்கிட்ட பங்கு. ஒரு நாளைக்கு ஒரு கோட்டர் 200 ரூபா செலவு பண்ணுவோம், அவ்வளோதான். சம்பாதிக்கிறது கொஞ்சம் தான். ஆனால் உங்கள் 150 ரூபா கொடுத்து விடாங்க, என்ன வீட்டில் என்ன கொடுக்குறது? அதான் எப்படி கட்டுப்படி ஆகுது உங்களுக்கு? கட்டுப்படி ஆகுது. அதனால தான் 60 ரூபா வைக்கிறாங்க, அங்கே போய் குடிச்சிட்டு போகிறோம் நாங்கள். கள்ளச்சாராயம் லைஃப்பில் ஏதாவது ஒரு வாட்டியாவது சும்மா குடிச்சிருக்கீங்க? சாப்பிட்ருக்கேன். எப்படி இருக்கும் அது? அது இதோட ஹாட்டாக இருக்கும். திருவண்ணாமலை போயிருந்தேன். அங்கே ஓடிக்கிட்டு இருந்தது. அங்கே பாக்கெட் எப்போ தெரியுமா? நான் சொல்லுவது 10 வருஷம் முன்னாடி. பாக்கெட் 10 ரூபா. பேக்கெட்டே 10 ரூபா விற்றுருக்கேன். எப்படி எங்க மறைமுகமாக அப்படியே வைப்பாங்க? மறைமுகமா? எத்தனை பேக்கெட் வாங்கிடுறியா அன்னைக்கு? எத்தனை பேக்கெட் வாங்க? ஒரு நாளைக்கு 2 3. ஆமாம். அதுனா ரொம்ப 50 ரூபாயில் முடிஞ்சிடும். 50 ரூபா. அது இதே மாதிரி போதை ஏறி போதே. ஆமாம், நல்லா இருக்கும். ஆமாம், ஸ்டாப் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி கள்ளச்சாராயம் வேண்டாம். மக்களுக்கு பாதிப்பாகுது. குழந்தை குட்டிலாம் நடு ரோடு நிற்குது. இப்போ என்ன நம்பி எத்தனை ஜீவன் இருக்குது தெரியுமா? புரியுதுங்களா? அப்புறம் ஏன் குடிச்சிருக்கீங்க? நமக்கு கஷ்டம், உடம்பு வலி, கஷ்டம். கள்ளச்சாராயம் குடிச்சு எவ்வளோ பேர் 50 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க. அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? அது போல் தப்புங்க. இந்த கள்ளச்சாராயம் எல்லாம் தப்புங்க. டாஸ்மாகில் குடிக்கிறது பெட்ரு. ஆமாம். இங்கே விலை கம்மியாக வைக்கிறாங்க. இங்கே அரசாங்கத்தில் 150 ரூபா வைக்கிறாங்க. அதனால் பாதி அதனால தான் மக்கள் அங்கே போகிறாங்க. விலைவாசி கம்மியாக இருக்கனால கலாச்சாரம் குடிச்சு அவங்க எல்லாம் டெத் ஆகிட்டாங்க. கண்டிப்பாக. இப்போ இதுவும் வந்து ஸ்லோ பாய்சன் தான். இப்போ நீங்கள் குடிக்கிறது கண்டிப்பாக உண்மைதான். நிறுத்திப்பீங்களா? நிறுத்த முடியாது. இப்போ அவ்வளோ பேர் வந்து விலை கம்மியாக இருக்கனால தான் கலாச்சாரம் குடிக்கிறான்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே விலைவாசி எவ்வளோ? இங்கே குறைஞ்சது 140, மேற்படி 180, அப்படி அப்போ போயிட்டே இருக்கும் ரேட்டு. ஆமாம். எவ்வளோ நாளாக குடிக்கிறீங்க? இப்போ ஆச்சு, நான் ஒரு 10 வருஷமாக குடிச்சேன். 10 வருஷமாக குடிக்கிறேன். எப்படி தினமுமா? டெய்லி ஒரு கோட்டர். எவ்வளோ கோட்டர்? 140. ஏதாவது கண்ட்ரோல் பண்ணணும், வேண்டாம் குடிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி நினச்சிருக்கீங்க? நினைக்குமே நிறைய வாட்டி. நீ வருமானம் இருந்தால் குடிப்பேன், இல்லை குடிக்க மாட்டேன். நிறைய வாட்டி. டெய்லி கிடையாது, வருமானம் இருந்தால் குடிப்பேன், கம்மியில் போடும். ஒரு நாளைக்கு ட்ரிங்க்கு எவ்வளோ செலவு பண்ணுவீங்க? ஒரு நாளைக்கு ஒரு கோட்டர் 200 ரூபா செலவு பண்ணுவோம், அவ்வளோதான். சம்பாதிக்கிறது கொஞ்சம் தான். ஆனால் உங்கள் 150 ரூபா கொடுத்து விடாங்க, என்ன வீட்டில் என்ன கொடுக்குறது? அதான் எப்படி கட்டுப்படி ஆகுது? கட்டுப்படி ஆகுது. அதனால தான் 60 ரூபா வைக்கிறாங்கன்னா அங்கே போய் குடிச்சிட்டு போகிறோம் நாங்கள். வேறு ஒன்றும் கிடையாது. கம்மி பண்ணாங்கன்னா நல்லது தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 150 இருக்க ஏற்றிக்கிட்டே போகிற வருஷம். நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க? ஒரு நாளைக்கு நான் 500 ரூபா சம்பாதிக்கிறான். 300 ரூபா அங்கே 2 கோட்டர் சரியாக போச்சுன்னா மிச்சம் 200 ரூபா இருக்கும். அவர் என்ன பண்ணி 200 ரூபாச்சு வீட்டு வாடகை தரணும். ஒரு ஆள் தான் வேலைக்கு போக வேண்டியதாக இருக்குது. அதையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும். கொஞ்சம் கம்மி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் 500 ரூபா சம்பாதிக்கிறதுல 300 ரூபா போயிடும் கடைக்கே போயிடும். ஏன் அது கம்மி பண்ணக்கூடாதா? கம்மி பண்ணலாம், நம்ம மனசு தான் காரணம், வேற முடியாது. கம்மி பண்ண வேண்டியதானே? கம்மி பண்ணலாம், முடிச்சு தான் பண்ணணும். அதுக்குள்ள வாழ்க்கையே முடிஞ்சிடும். முடிஞ்சு போயிடும். அப்புறம் என்ன பண்ணுறது? இருந்து என்ன பண்ணுறது? இந்த மாதிரிக்கு அவ்வளோதான். இருக்கிற வரைக்கும் அனுப்பிச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். உங்க கையில் இருக்குல்ல, மாற்றலாம். நம்ம அதுக்கு தான் வாங்கிட்டு போகிறோம் உட்காந்துட்டு, வேற ஒன்றும் கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் திங்க் பண்ணும்போது கொஞ்சம் இதாக தான் இருக்குது, காட்டமாக தான் இருக்கும், பயமாக இருக்கும். அது இருந்தால் கொஞ்சம் அது உள்ளார போனிச்சுன்னா வேற மாறிப்பிக்கும். என்ன கொஞ்சம் சிறுமூளை பெருமூளை பாதிக்கும், பெருமூளை திருமூளையும் பாதிக்கும். அவ்வளோதான். கொஞ்சம் மயக்கம் வரும், வேற ஒன்று. குடும்பத்தை பாதிக்கிறது அதெல்லாம் குடும்பத்தை நம்மள தான் கொஞ்சம் பார்க்கணும். குடும்பத்தை பாதிக்குங்கிறது தெரியதான் செய்யுது. இருந்தாலும் நம்ம உடம்பு வலி என்ன பண்ணுறதை குடிச்சு தான் அவனு வேறு வழி கிடையாது. டாக்டரே சொல்லியிருக்காங்களே இதெல்லாம் உடம்பு வலி, இது குடிச்சா உடம்பு வலி சரியாகும்லாம் கிடையாது, அவங்களாம் நினச்சிக்கிறாங்க அப்படின்ற சொல்கிறாங்க. நம்ம செய்கிறது செஞ்சு தான் ஆகணும். அவங்க எவ்வளோ தான் சொல்கிறாங்க டாக்டருங்க, நம்ம கேட்குறது கிடையாது. நம்ம ஆடு ஒர்க்கு இல்லை, நைட்டெல்லாம் 12 1 மணி ஆகுது முடிஞ்சு வர்றதுக்கு. அந்த போட்டால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும், லிமிட்டாக இருக்கும். அதான் கொஞ்சம் லிமிட்டாக. ஆனால் இது கெடுதி தான், நல்லது சொல்ல மாட்டேன், கெடுதி தான். எல்லாம் கொஞ்சம் குறைச்ச நல்லது. நான் பார்க்குறேன், டைப்பிங் பார்க்குறேன். இது ஒயின் ஷாப்பை அரசாங்கமாக நடத்துறது, எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதனால லெவலாக வச்சு நடத்திட்டு வர்றாங்க. இங்கே கள்ளச்சாராங்கிறது இப்போ அந்த மாதிரி கொஞ்சம் வரதான் செய்யும். நீங்கள் எவ்வளோ வருஷமாக குடிச்சிட்டு இருக்கீங்க? நான் ஒரு 15-20 வருஷமாக குடிச்சிட்டு. ஆனால் கள்ளச்சாரையும் ஏதாவது இல்லை, அதெல்லாம் இப்படிலாம் ஒன்றும் கிடையாது. கள்ளச்சாரம் கிடையாது, ஒன்லி ஒயின்ஸு தான். ஒன்லி ஒயின்ஸ் தான். எத்தனை நாளைக்கு ஒரு டைம்? தினமும் நான் குடிக்கிறதா? நான் டெய்லி ஒரு நாளைக்கு ஒன்று. ஒரு நாளைக்கு ஒன்று. இதுதான் பெருசாக அதெல்லாம் ஒன்றும் ஆட்சி கிடையாது. அந்த ஆடு ஒர்க்கு தூக்கம் இல்லை, டயத்து தூக்க முடியாது. டயத்துக்கு நம்ம
வேலையை விட்டு பாட்டு நிற்க முடியாது. டைம் கிடைக்கும்போது சாப்பிட்டா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், திரும்ப ஆடு விட்டு பண்ணலாம். அதாவது மக்கள் வந்து யாரும் சாப்பிட வேண்டாம், கள்ளச்சாராயம் சாப்பிட வேண்டாம், முடிஞ்ச வரைக்கும் தவறுங்கள், ஒன் சாப்பிட்டு தவறுங்க. குடி போதே எல்லாம் குறைச்சது நல்லது. யாரும் நம்ம எல்லா மக்களும் நல்லா இருக்கணும், நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கணும், அதான் விரும்புகிறேன். இப்போ ஒயின் ஷாப்லேருந்து வந்தீங்களா? ஒன் சாப்பு தான், இப்போ தான் வரேன். சரிங்களா? ஆமாம், அதான் உண்மை சொல்கிறேன். நான் சாப்பிட்டா கூட மற்றவங்க பாதிக்க வேண்டாம். சரிதா? நம்ம கஷ்டம் சாப்பிட்றோம், ஓகே. யாரும் கஷ்டப்பட வேண்டாம். குடிக்க வேண்டாம், சம்பாரித்து குடித்து உங்களுக்கு குடும்பத்தை வந்து காப்பாற்ற முடியாமல், குழந்தை குட்டி காப்பாற்ற முடியாமல் குடும்பத்தையும் அறாமத்தை விட்டுருதாங்க பாவம் நிறைய பேர். அதான் கஷ்டமாக இருக்கு. கள்ளச்சாராயம் வந்து அந்த காலத்தில் வந்து அது மழை காற்றில் அதில் வந்து செய்வாங்க. இங்கெல்லாம் வந்து கள்ளச்சாராயம் வந்து இதே வந்து டவுனில் வந்து என்ன பண்ணாங்க, அது கள்ளச்சாராயம் அதெல்லாம் நான் வந்து தொட மாட்டேன். இப்போ இவ்வளோ பேர் இறந்துருக்காங்கல்ல, நிறைய கோடி எவ்வளோ, எனக்கு 50 பேர் இல்லை, எனக்கு வயசுக்கு கிட்டத்தட்ட 50 பேர் செத்துடுறேன். மெத்தனால்ன்றது வந்து சாதாரண பாய்சன், நல்ல விஷவன்ல பாய்சன் தான். பியூர் மெத்தனால் 60 ml தாண்டினாலே உயிர் போகிறதுக்கு வந்து வாய்ப்பு அதிகம் அப்படின்றது தான் வந்து ஃபேக்ட். வாய் கொமட்டல், நாசியா, அதுக்கப்புறம் வந்து வாந்தி எடுக்கிறது, அப்புறம் வயிறு ரொம்ப பயங்கரமாக வலிக்கிறது, நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி வந்து மயக்கம் வர மாதிரி, அதுக்கப்புறம் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது வந்து கொஞ்சம் மயங்கியே போகிறாங்க. மார்க்கெட்டில் வந்து ஒரு 5 மணி வந்துட்டு ஐயோ வயிறு வலிக்குதுன்ட்டு அப்படியே பேசிட்டு இருக்கும்போது வேறு எடுத்து அப்படியே இதாகி ஆள் அப்படியே வந்து மூச்சு பயங்கரமாக அப்படின்ட்டு பயங்கரமாக ஹைப்பர் வென்டிலேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு மூச்சுலேயும் மெத்தனாலோட ஸ்மெல்லு பயங்கரமாக அடிக்கும், அந்த அளவுக்கு ஹைப்பர் வென்டிலேட் வந்து பண்ணுவாங்க. இது குடிச்சா உடம்புலையும் சரியாயிடுமே இல்லை அவங்க மனப்பிரமையாச்சு? இதே குடிச்சா வந்து உடம்பு ரொம்ப நல்லா ஆயிடுமாமே அப்படின்றதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்குள்ளேயே வந்து நினச்சிக்கிற ஒரு கோட்டை, ஓகேங்களா? ஆனால் அது உண்மையே கிடையாது. உடம்பு வலிக்குதாம பொழுதுக்கு கஷ்டப்படுற, உடம்பு வலிக்குதாம ஒன்று குடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு 10 ml இனஃப் ஃபார் காசிங் அ பிளைண்ட்னஸ், அதாவது 10 ml வந்து கண்ணை குருடாக்கிறதுக்கு போதுமானது. 60 ml மேலேயே குடிச்சாலே வந்து உயிர் போகிறதுக்கு வந்துட்டு போதுமானதாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த எண்ணிக்கை வந்து இன்னும் ஏறுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர வந்துட்டு இப்படியே நிற்கும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. நம்ம கண்ணை நம்ம நல்லா சிமிட்டி மூடினோம்னா ஒரு கருப்பு கலரில் ஒரு டாட்ஸ்லாம் சில பேருக்கு தெரியும். இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான டாட்ஸ் அவங்களுக்கு தெரியுமா. அந்த டாட்ஸ் எல்லாம் மேலேயும் கீழேயும் டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்வையே டோட்டலாக டவுன் ஆகி டோட்டலாக வந்து குருடாக வந்து மாறுறாங்க. கூலி தொழிலாளி போயிட்டு ஒரு 300 ரூபா நீங்கள் சம்பாதிக்கிறான்னா 150 ரூபா டாக்ஸ் மார்க் கொடுக்கறதுக்கு 50 ரூபாய்க்கு நீங்கள் கொடுத்துட்டோம்னா மீதி 250 ரூபா வீட்டுக்கு கொடுக்கலாமேன்ட்டு அவன் அப்படி யோசிக்கிறான். இப்போ நிலவரம் எப்படி சார்? இது வந்து கியூர் ஆகுமா இல்லை 100 பேருக்கு சிகிச்சை பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களாம் தப்பிக்க வாய்ப்பு இருக்கா? இந்த பாய்சன் வந்து கொஞ்சம் வந்து டேஞ்சரான பாய்சன் தான். ஓகே, மெத்தனால்ன்றது வந்து சாதாரண பாய்சன், நல்ல விஷவன்ல பாய்சன் தான். எவ்வளோக்குள்ள சீக்கிரமாக அவங்க மருத்துவமனைக்கு போய் சேர்ந்துருந்தாங்களோ குடிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து காப்பாற்றுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. சப்போஸ் ஒரு டைம் டிலேயில் போய் சேர்றாங்க, ஆல்ரெடி ஒரு நாள் ஆகிடுச்சு குடிச்சு ஒரு 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் போய் அவங்க சேர்றாங்கன்னா ப்ராப்ளம் வர்றதுக்கு வந்து உயிரிழப்புகிறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. இது ஒன்று. ரெண்டாவது, எவ்வளோ குடிச்சிருக்காங்கன்றது பொறுத்தும் இருக்குது. இப்போ அவங்க குடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு 10 ml 20 ml அப்படின்னா வந்து கண்டிப்பாக உயிர் போகிற அளவுக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் 60 ml மேலே குடிச்சிருந்தாங்க அப்படின்னா உயிர் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதுதான் வந்துட்டு ஃபாரன்சிக் மெடிசின் புக்லலாம் கொடுத்துருக்காங்க. ஒரு 10 ml இனஃப் ஃபார் காசிங் அ பிளைண்ட்னஸ், அதாவது 10 ml வந்து கண்ணை குருடாக்கிறதுக்கு போதுமானது. 60 ml மேலேயே குடிச்சாலே வந்து உயிர் போகிறதுக்கு வந்துட்டு போதுமானதாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதனால் எவ்வளோ டேஞ்சர்னு பாருங்கள். ஸோ இந்த எண்ணிக்கை வந்து இன்னும் ஏறுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர வந்துட்டு இப்படியே நிற்கும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. மேபி அவங்கலாம் வந்து கொஞ்சம் கம்மியாக குடிச்சிருந்தாங்க, கொஞ்சம் சீக்கிரமாக போய் சேர்ந்துருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு இவங்க எல்லாருமே காப்பாற்றப்படலாம். அப்படி இல்லைனா வந்துட்டு கண்டிப்பாக இன்னொரு 5-6 பேர் கூட போகிறதுக்கு வந்துட்டு சான்ஸ் இருக்குன்னு தான் நம்ம பார்க்குறோம்.